தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர். எம்ஜிஆர் கழகம் என்ற கட்சியை ஆரம்பித்தார் அதிமுக முன்னாள் அமைச்சர். அதிமுக முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆருடைய சத்யா ஃபிலிம்ஸ் மேனேஜராக இருந்தார். எம்ஜிஆர் இருக்கும் பொழுதே கட்சியில் செல்வாக்கோடு இருந்தார். எம்ஜிஆருக்கு பின் தான் முதலமைச்சராக வேண்டும் என்று விரும்பினார். எம்ஜிஆர் உயிருடன் எழுந்த பொழுதே அதிமுகவில் ஆர்.எம். வீரப்பன் அணி, ஜெயலலிதா அணி என்ற 2 அணி இருந்தது. ஆனால் ஆர்.எம். வீரப்பன் அணிக்குத்தான் சட்டமன்ற உறுப்பினர்கள் அதிகம். எம்ஜிஆருடைய மறைவுக்கு பின்பாக ஆர்.எம். வீரப்பன் தன்னுடைய அணியின் தலைவராக எம்ஜிஆர் மனைவி ஜானகி அம்மாவை முன்னிறுத்தினார். ஆனால் மக்கள் ஜெயலலிதாவை தேர்வு செய்தனர். தொண்டர்களும் ஜெயலலிதாவை ஆதரித்தனர். இறுதியாக அதிமுக ஜெயலலிதா வசம் போனது. வேறு வழியில்லாமல் ஆர்.எம். வீரப்பன் ஜெயலலிதாவின் தலைமையை ஏற்றார். ஜெயலலிதா அமைச்சரவையில் ஆர்.எம். வீரப்பன் அமைச்சராக இருந்தார். அப்பொழுது ஆர்.எம். வீரப்பன் சத்யா ஃபிலிம்ஸ் ரஜினிகாந்தை வைத்து பாபா என்ற ஒரு திரைப்படத்தை தயாரித்தது. அதில் வெடிகுண்டு வெடிக்கின்ற ஒரு காட்சி வந்தது. அதில் வந்த பேசப்பட்ட வசனம் பேசு பொருளாகியது. அதிமுக ஆட்சிக்கு எதிராகவே பேசப்பட்டதாக கருதப்பட்டது, சர்ச்சைக்குரியதாக கருதப்பட்டது. இதனால் ஆத்திரமடைந்த செல்வி ஜெயலலிதா ஆர்.எம். வீரப்பனை அமைச்சர் பதவியிலிருந்து நீக்கினார், கட்சியிலிருந்து நீக்கினார். ஆத்திரமடைந்த ஆர்.எம். வீரப்பன் எம்ஜிஆர் கழகம் என்ற ஒரு புதிய கட்சியை அவர் ஆரம்பித்தார். 1996ஆம் ஆண்டு நடைபெற்ற தேர்தலில் செல்வி ஜெயலலிதா தோற்றுப்போனார். ஆர்.எம். வீரப்பன் திமுகவோடு கூட்டணி அமைத்து பிரச்சாரம் செய்தார். ஆனால் போட்டியிடவில்லை. ஆனால் 2001ஆம் ஆண்டு நடைபெற்ற தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி அமைத்து ஆலந்தூர் தொகுதியில் போட்டியிட்டு தோல்வி அடைந்தார். அதற்கு பின்பு ஆர்.எம். வீரப்பன் தேர்தலில் போட்டியிடவில்லை. அவருடைய கட்சி லெட்டர் பேட் கட்சியாகவே இருந்தது. கடந்த வருடம் ஆர்.எம். வீரப்பன் காலமாகிவிட்டார். எம்ஜிஆருக்கு பின்பு அதிமுகவுக்கு தலைமை பொறுப்பேற்க வர வேண்டிய ஆர்.எம். வீரப்பன் மக்கள் ஏற்றுக்கொள்ளாத காரணத்தினால் அவர் செல்லா காசாகிவிட்டார் என்பது குறிப்பிடத்தக்கது.